கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆம், தீமைக்கு தீமை செய்வது உலகின் மாம்ச சுபாவம், தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீக சுபாவம். நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழும்படியான அந்த தெய்வீக சுபாவத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை பிரியப்படுத்த நினைக்கிறவர்கள் தீமைக்கு பதிலாய் நன்மை செய்வார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து மேலானவைகளையே சிந்திப்போம். நம்மை சபிப்பவர்களை ஆசீர்வதிப்போம். முடிந்தவரை நன்மை செய்வோம். அனைவரையும் மதிப்போம். நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை ஆசீர்வதிப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. பாதுகாத்துக்கங்க. தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு எப்பொழுதும் நன்மையே செய்ய, மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய திவ்ய சுபாவங்களை தரித்து கொண்டவர்களாய் இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிக்க, உமக்காய் எழும்பி சேவை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்ததாமே பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். சுகவினர் பலவினரை சுகப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க ஐயா. நீர் கிளையாத்தின் பிசின் தைலமாய் இருக்கிறபடியால் நன்றி. நீரே பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், பலத்தால் இடைகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.